எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு ஸ்வீட் பண்ணலாமா? பாம்பே அல்வா செய்யலாமா? வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. பாம்பே அல்வாவுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 கப்பு சர்க்கரை. 1 கப் கார்ன்ஃப்ளவர், 2 கப் சர்க்கரை. இதே எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரை அளந்து எடுக்கணும். சரிங்களா? நெய் தேவையான அளவு, 1/2 கப்பு நெய், லெமன் ஜூஸ், அப்புறம் நட்ஸு, முந்திரி, மெலன் சீட்ஸு, ஏலக்காய் பவுட்ரு, கலர், ஃபுட் கலர், ஆரஞ்சு. சரியா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் செய்யறதுக்கு. 1 கப் மாவு போடுறேன் பாருங்கள். 1 கப் மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். வாட்டர் வந்து 2 கப். அதே கப்பில் தான் அளக்கணும். சரிங்களா? கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சரியா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு கப் சர்க்கரை போட்டுக்கலாம். ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி போதும். நல்லா மெல்ட்டாகி ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம இது மாதிரி கிளறி கொண்டு வரும். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான். இது இந்த பாம்பே அல்வா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வர்றதெல்லாம் ஃபெஸ்டிவல் இல்லையா, அதனால் ஸ்வீட்ஸ் நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு ஸ்வீட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு லட்டு போட்டிருக்கோம், அப்புறம் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாம்பே அல்வா செய்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஸ்வீட்ஸ் செய்து காட்டுறேன், பாருங்கள். ஒரு கம்பி பதம் வருது. இப்போது சிம்மில் வச்சுடணும். ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போதும். ஒரே ஒரு டீஸ்பூன் போதும். சரியா? இது கரைச்சம் இல்லைங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கெட்டியாகிட்ருக்கும். திருப்பி இதை இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். அடியெலாம் கட்டியாகிட்ருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடுங்க. இப்போது அந்த சர்க்கரை பாகில் இந்த கார்ன்ஃப்ளவர் கலந்து இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வைக்கணும். நல்லா சிம்மில் வச்சுடுங்க. இது எப்படி ஒரு 50-55 மினிட்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கெட்டியாகுது பார்த்தீங்களா? இது மாதிரி கெட்டியாகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் இறுகி வருது பாருங்கள். ஃப்ளேம் அதிகம் பண்ணாதீங்க, சிம்மிலே வைங்க. இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றுறேன் பாருங்கள்.
1/2 கப்பு நெய் எடுத்துருக்கோம். நெய் ஒரு முறை ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா அடியிலிருந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த நெய்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள், விட்டாமல். ஏலக்காய் பொடி போடுற பாரு. ஃபுட் கலர் ஆரஞ்சு சொன்னேன் இல்லைங்களா, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கேஷ்யூ போடுறேன் பாருங்கள், மெலன் சீட்ஸ் போடுறேன் பாருங்கள். எல்லா ஸ்வீட்ஸை நம்ம வீட்டிலே செய்து பார்த்தாலே வந்துடும். செய்து பாருங்கள், இதே மாதிரி செய்து பாருங்கள், நல்லா வரும். சரிங்களா? கொத்தாரியில் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. சாட் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம், ஜூஸு, அப்புறம் நிறைய வெரைட்டி ரைஸஸ்ஸு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வெஜ்ஜு, அது அந்த காலேஜ் வெஜ்ஜு, ஒன்லி வெஜிடேரியன் தான். அங்கே எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரேஸ் பேப்பர் வச்சுருக்க பாருங்கள், அதுக்குள்ளே கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு மைசூர் பாக்கு ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரெயினில் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படி ஷேப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மெலன் சீட்ஸ் போட்டு இது எப்படியும் 2 hours ஆகிடும் ஆற. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். சரியா? ஆயிடுச்சு பாருங்கள், ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணுங்க. சின்ன சைஸ் வேணால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி. ரெடி ஆகிடுச்சு பாம்பே அல்வா, செய்தாச்சு. எல்லோரும் பார்த்துட்டு செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செய்து சாப்பிட்டு பாருங்கள். சரியா? நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். வணக்கம்.